கான்கிரீட்டின் கையாளும் தன்மை, அதாவது அதோட ஒர்க்கபிலிட்டி பத்தி ஒரு சின்ன பார்வை இது. ஒரு கான்கிரீட்டோட தரம்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல மட்டும் இல்ல, அதை ஹேண்டில் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கிறதுலயும் தான் இருக்கு. இதுதான் ஒரு பில்டிங்கோட உறுதிக்கே அடிப்படை. முதல்ல இந்த கையாளும் தன்மைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, கான்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி அதை சரியான இடத்துல வச்சு இறுக்கமாக்குறது எவ்வளவு சுலபமா இருக்குன்றது தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான சமரசம் இருக்கு. தண்ணி அதிகமா சேர்த்தீங்கன்னா வேலை ஈஸியாகும், ஆனா கான்கிரீட்டோட பலம் குறைஞ்சிடும். ரெண்டாவது, இத பாதிக்கிற விஷயங்கள் என்னென்ன? முக்கியமா ஜல்லிக்கற்கள். உருண்டையான கற்கள் இருந்தா கோணலான கற்களை விட வேலை இன்னும் சுலபமா இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு இருக்கு. பிளாஸ்டிசைசர் மாதிரி கெமிக்கல்ஸ். இத சேர்க்கும்போது தண்ணிய அதிகம் ஊத்தாமலேயே கான்கிரீட் நல்லா இலக்கமா மாறிடும். கடைசியா இத எப்படி அளக்கிறது? ஸ்லம்ப் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இது ரொம்பவே காமன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி கையாளும் தன்மை தேவைப்படாது இல்லையா? ஒரு நடைபாதைக்கும் நிறைய கம்பிகள் இருக்கிற ஒரு பீம்க்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சூப்பரான கான்கிரீட்டுங்கிறது அதோட வலிமைக்கும் அதை வச்சு வேலை பார்க்குற எளிமைக்கும் நடுவுல இருக்கிற சரியான பேலன்ஸ் தான்.